வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு தாவேக தரப்புல மாமல்லபுரத்துல இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டியில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. தங்களோட கட்சிகளுக்கான தற்பெருமை தம்பட்டமோ, இல்ல வந்துட்டு வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறதோ, இல்ல அவங்களோட புகழை இன்னும் அதிகம் பண்றதுக்காக அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து பேசுறதோ, அந்த மாரி எதுவுமே இல்லாம ரொம்ப எளிமையா நடந்துச்சு. நடந்த விதம் மட்டும் தான் எளிமைன்னு நான் சொன்னேன். ஆனா இடம் வந்துட்டு அது பிரீமியமான இடம் தான். இந்த நோன்பு விழா முடிச்சுட்டு கடைசியா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அந்த 5 நிமிஷம் பேசுனதுல அவங்களோட கட்சிய பத்தி எக்கச்சக்கமான வதந்திகள வந்துட்டு இந்த எதிர்க்கட்சியும், ஆளுங்கட்சியும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாகவும், இந்த வதந்தியெல்லாம் யாருமே நம்ப வேணாம். நாங்க வந்து எப்பவுமே மதச்சார்பற்ற சமூக நீதிக்காக மட்டுமே தான் போராடுறோம். அந்த விதத்துல எங்கேயுமே வந்து நாங்க சமரசம் பண்ணிக்க முடியாது. எங்களோட தலைமையை தாங்கி வரக்கூடிய கட்சிகளுக்கு மட்டுமே வந்துட்டு முன்னுரிமையும், அவங்களுக்கு கூட மட்டுமே தான் வந்துட்டு கூட்டணி வைக்க போறதாகவும் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து எந்த ஒரு தலைவருமே வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இவ்வளோ வதந்திகளுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, மக்களுக்காக மட்டுமே வந்துட்டு போராடணும்னு நினைக்கிறாருன்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதை முடிச்சுட்டாங்க. ஓகே, இந்த இஃப்தார் நோன்பு விழா முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஈவினிங் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு வீடியோ வந்துட்டு சர்ஃபேஸ் ஆகுது. உடனே யாருன்னு பார்த்தா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, திரள் நிதி திரட்டல். தங்களோட கட்சிக்கு வந்துட்டு நிதி பற்றாக்குறை இருக்கிறதாகவும், அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்து தங்களோட அன்பான காசை வந்துட்டு கொடுத்து அவரோட கைகளை வந்துட்டு வலிமைப்படுத்துங்க. ஸோ அவர் யாரு கூடயும் வந்துட்டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வைக்க மாட்டார். ஸோ அவர் யாரு கூட கூட்டணி போக மாட்டார். தனியாகவே நின்று தனியாகவே ஜெயிச்சு தனியாகவே ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கோட்பாடோடு வந்துட்டு நிற்கிறாரு. அவருக்காக எல்லாரும் வந்துட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டிருப்பாரு. இந்த வீடியோவை எல்லா நியூஸ் சேனல்ஸ்லும் போட்டிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 5000லேருந்து 10,000 பேர் பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரில. பட் அந்த கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பார்வைக்கே நான் விடுறேன். ஏன்னா இவர் கடைசியாக போட்டி போட்ட 4 தேர்தல்லையுமே வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபண்ட்ஸ் வசூல் பண்ணியிருப்பாரு, இதே மாதிரி தான் செலவு பண்ணியிருப்பாரு, இதே மாதிரி தான் வந்துட்டு போட்டி போட்டு தோற்றும் போயிருக்காரு. தோக்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு கட்சியை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு அவங்கள பிளேம் பண்ண விரும்பல. பட் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கலாம்ல. ஒரு மண்டலத்தை மட்டுமாவது ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. ஒரு கோவை மண்டலமோ, இல்லை ஒரு கொங்கு மண்டலமோ, இல்லை மதுரை தெற்கு மண்டலமோ, ஏதாச்சும் ஒரு 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 மண்டலத்தையாவது ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு தொகுதியவாச்சும் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கலாம்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியாக நான் ஒரு 15 வருஷமாக பார்க்குறேன். அந்த 15 வருஷத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாற்றமும் இல்லை. உங்களோட கட்சியோட எண்ணிக்கை தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தவிர உங்களோட அதிகார பகிர்வு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது. அவங்களோட அதிகாரத்திற்கான 1% நீங்கள் வந்துட்டு ஒரு பெனட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி உங்களோட அதிகாரத்தில் இல்லாத ஒருத்தருக்காக இவ்வளோ பணங்களை வந்துட்டு மக்கள் கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களாச்சும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த வாட்டி நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இது தவிர எனக்கு இன்னொரு கேள்வியும் வந்துட்டு மண்டையில் ஓடுது. என்னன்னா, எல்லா கட்சியுமே வந்துட்டு திமுக இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜக, காங்கிரஸ், மற்ற எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும், இதில் செலக்டிவாக வந்துட்டு ஒரு 4-5 கட்சிகள் மட்டுமே தான் வந்துட்டு டொனேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் நம்மளோட கட்சிகளுக்கு நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பணக்காரங்கள் வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த டொனேஷனை வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, 2021, 22 அந்த ஒரு வருஷம் டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து அந்த 21, 22 கட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 350 கோடி வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக மட்டுமே வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே எந்த கட்சியும் அச்சீவ் பண்ணாத ஒன்று. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 350 கோடி கிட்ட செலவாகுதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நன்கொடை மட்டும் அவ்வளோ வந்திருக்கு. அந்த நன்கொடையெல்லாம் வந்துட்டு அவங்க கட்சி சார்பாக செலவு பண்ணுறாங்கன்னா கூட அந்த பணம் வந்துட்டு மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த பணங்கள் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, கொடுக்குறவங்க வந்து சும்மா தண்டத்துக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்கல்ல. திருப்பதி கோயில் உண்டியலில் போட்ட மாதிரி அவனை வந்துட்டு போக மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வேணும்ல. அந்த ரிட்டர்ன் எங்கேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னா, இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கான்ட்ராக்ட்ஸில் வந்துட்டு இவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். யாரெல்லாம் வந்து டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டை கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட் ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக 15,000 to 20,000 கோடி வரைக்கும் மொத்தமாக சொல்கிறேன். தமிழ்நாடு பூரா நான் சொல்கிறேன்.
ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்டை வந்துட்டு இத்தனை டொனேட் பண்ணால் மக்களுக்கு வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஓகே, சரி, இந்த பணத்தையெல்லாம் வாங்கிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஒரு பொது நிறுவனம் அதுதானே இருக்க முடியும். ஏன்னா இது பொதுமக்களுக்காகன்னு சொல்லி வந்துட்டாங்க. திராவிட கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ், பாஜக, மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்தாலுமே எல்லாருமே பொது இடத்துக்குன்னு வந்துட்டாங்க. அவங்களோட பிரதான வேலையே வந்துட்டு ஒரு மக்களுக்கு வந்துட்டு சேவை செய்யறதும், மக்களுக்கு தங்களோட கொள்கைகளை விளக்கி அவங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை கெயின் பண்ணுறது மட்டுமே தான் பிரதான வேலையாக இருக்கும்போது, ஏன் எந்த கட்சியுமே தங்களோட அஃபிஷியல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸை வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் வந்துட்டு ஒரு சட்டமாக பண்ணக்கூடாது? ஸோ நான் வந்து இன்டர்நெட்லேயோ இல்லை அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ்லேயோ வந்துட்டு தேடி பார்க்குறேன். எங்கேயுமே இந்த கட்சி இவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணாங்க, இந்த கட்சிக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிடவே இல்லை, காட்டவும் இல்லை. அந்த ஒரு ஒரு பழைய நியூஸில் நான் பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி இவங்க எக்கச்சக்கமாக வாங்குற பணத்தை எங்கே பதுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை ஜாஸ்தியாக வாங்கி கம்மியாக காட்டுறாங்களா, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வேலைகளில் வந்துட்டு ஈடுபடுறாங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு சிஸ்டத்தில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த நாம் தமிழர் கட்சியும் வந்துட்டு ஒருத்தங்க தான். காசே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 234 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு தினம் தினம் பொதுக்கூட்டம் தினம் தினம் கூட்டம் போடுறாங்க. ஏன்னா கட்சியில் காசே இல்லாதன்னு சொல்கிற ஒருத்தர் தினம் தினம் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா மினிமம் அந்த கூட்டத்துக்கு 1-3 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து. இவங்களுக்கு ஏது அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணுற அளவுக்கு இவங்க எங்கே இருக்காங்க? எனக்கு புரியவே இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எப்பவுமே என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. திமுக கூட்டம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு காசு இருக்கு போடுறாங்க, அதிமுக கூட்டம் இருக்குன்னா காசு இருக்கு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் இத்தனை கூட்டங்கள், இவ்வளோ பொதுக்கூட்டங்கள், இவ்வளோ மாநாடுகள், இத்தனை காசு, ஆனாலும் காசு இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நம்புறது? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களோட பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தா மட்டுமே தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டுமே தான் வந்துட்டு மக்கள் நம்ப முடியும். அது ஒன்று. ஸோ இந்த கட்சிகளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு ஏன் வந்து யாருமே அதிகாரப்பூர்வமாக காட்ட மாட்டேங்கிறாங்க? ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிஎஸ்சியில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு 3 மாதத்துக்கான செலவினங்கள், வரவு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிப்போர்ட்டாக வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன் நம்ம தமிழ்நாட்டோட கட்சிகள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மக்களோட மனசு மாறிடுமோ, அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறாங்களா அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியல. பட் இதையே வந்துட்டு யாருமே கொஸ்டினாக ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சாங்கன்னா இங்கிருந்து கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கான வரவு எவ்வளோ அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மக்களை நோக்கி வாங்க அப்படிங்கிறது என்னோட விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.